السلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الصبر ثوابه الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து அவன் சக்தியால, அவன் ஆற்றலினால, அவன் நாடியபடி விரும்பியபடி அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எங்கள் தூதர் கஸ்தூரி மேனி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் மற்றும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களுடைய வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மீதும் உண்டாவதாக. இறை இல்லமா மஸ்ஜிதிலே நவைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹ் என்ற நியத்துடன் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கின்ற என் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா நேரத்திலும் சகல சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலகிலும் அருள் புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கணித்துக்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச நாளுடைய வாழ்க்கைய, குறுகிய காலத்துடைய வாழ்க்கைய இந்த துனியாவில தந்து இந்த உலகத்தில் பலவிதமான கட்டங்களை மனிதனுக்கு வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கிறான், கஷ்டத்தை கொடுக்கிறான், கவலைகளை கொடுக்கிறான். எல்லாம் உலகத்துடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் அவர்களுக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள் வருகிற பொழுது மனிதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்தால் அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது என்கிறதையும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். உலகத்தில் சோதனைகள், பிரச்சனைகள் மனிதர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளை, பிரச்சனைகளை இரண்டு விதத்திலே வைத்திருக்கிறார். ஒன்று, சில மனிதர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், இபாதத்துள்ளவர்கள், தக்வா உள்ளவர்கள், அல்லாஹ்வை பயந்து நடக்கிறவர்கள், அநியாயங்கள், துரோகங்கள் யாருக்கும் செய்யாதவர்கள். அவர்களையும் அல்லாஹ் உலகத்தில் சோதிப்பான். அது அவர்கள் செய்த பாவத்துக்காக வேண்டி அல்ல, அவர்கள் செய்த தவறுக்காக வேண்டி அல்ல, அது அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த சோதனையின் பொழுது அவர்கள் பொறுமை செய்து கொள்வார்கள். அந்த பொறுமையினால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் சுவர்க்கம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. அவர்கள் இந்த பொறுமையை அல்லாஹ் சோதிக்கிறான். உலகத்தில் நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள், சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஓரிரு பிரச்சனை அல்ல, பல பிரச்சனைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பாவிகள், அவர்கள் தவறு செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள். இல்லை, அப்படி இருக்கிறவர்களையும் அல்லாஹ் சோதிக்கிறான். ஏனென்றால் அவர்கள் செய்த தவறினால், அவர்கள் செய்த பாவத்தை வைத்து அல்லாஹ் சோதிக்கிறான். அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்வதற்காக, அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்காக. அப்ப சோதனைகள் வருகிற பொழுது சகோதரர்களே, நாம் முடிவெடுக்க வேண்டும், எம்மிடத்தில் நாம் விசாரிக்க வேண்டும். ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்தாச்சா, வியாபார பிரச்சனையா, குடும்பத்தால பிரச்சனையா, நோயால பிரச்சனையா, அடுத்த வீட்டால பிரச்சனையா,
பிள்ளைகளால பிரச்சனையா, மனைவியால பிரச்சனையா, அந்நியவர்களால பிரச்சனையா, நாம் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டும். என்னால ஏதாவது தவறுகள் நடந்ததா, நான் நல்லவனாக இருக்கிறேனா, நான் அல்லாத கடமைகளை செய்கிறேனா? ஆம், நான் செய்கிறேன், நல்லாகத்தான் இருக்கிறேன், யாருக்கும் அநியாயம் செய்த ஒருவன் அல்ல, யாருக்கும் துரோகம் செய்த ஒருவன் அல்ல. அப்ப ஏன் அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்? எனது பொறுமை அல்லாஹ் பார்க்கிறான். இதில் நான் பொறுமை செய்ய வேண்டும், இதற்கு பின்னால நல்ல ஒரு வாழ்க்கை வெற்றி எனக்கு இருக்கிறது என்கிறதை நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். மாற்றமாக மனிதனுக்கு சோதனை வருகிறது, பிரச்சனை வருகிறது, மனிதன் யோசிக்கிறான், என்னால தவறுகள் நடந்திருக்கிறது, நான் இந்த விதமான தவறுகள் செய்து, இந்த அடியானுக்கு இந்த அநியாயத்தை செய்து, இவனுக்கு இந்த துரோகத்தை செய்து, பொருளாதார விடயத்தில, பணத்துடைய விடயத்தில ஏமாற்றம் செய்தேன், அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறான், அல்லாஹ் என்னை கஷ்டப்படுத்துகிறான், அல்லாஹ்வுடைய சோதனை எனக்கு வந்திருக்கிறது. அந்த தவறை விட்டுவிட்டு மனிதன் தன்னை திருத்திக் கொள்வதற்காக வேண்டி அவன் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப சோதனைகளின் பொழுது மனிதன் அவனிடத்தில் விசாரிக்க வேண்டும், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, ஏன் எனக்கு இந்த சோதனை வந்தது? எப்படியாக இருந்தாலும் சரி சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிற துஆ எது? எமது இலக்கு எது? சுவர்க்கத்தை அடைய வேண்டும், அதுதான் எமது எதிர்பார்ப்பு. இபாதத்துக்கள் செய்கிறோம், தான தர்மங்கள் கொடுக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம், எதை கேட்கிறோம்? இறைவா சொர்க்கத்தை தா, நரகத்தில் போட்டு அலாபி செய்தராடு, என்னை தண்டித்திராடு, இதைத்தான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். சொர்க்கத்தை அடைவதற்காக ஒரு வழி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸப்ரு ஸவாபுல் ஜன்னah, அஸ்ஸப்ரு ஸவாபுல் ஜன்னah, பொறுமைக்குரிய கூலி சுவர்க்கம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த விதத்தில் பிரச்சனை வந்தாலும், எந்த விதத்தில் சோதனை வந்தாலும், நோயால வந்தாலும் சரி, அடுத்த வீட்டால வந்தாலும் சரி, நண்பர்களால வந்தாலும் சரி, குடும்பத்தால வந்தாலும் சரி, சோதனைகள் வந்த பொழுது ஒரு மனிதன் பொறுமை செய்தால், சபரோடு இருந்தால் அவனுக்குரிய கூலி சுவர்க்கம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அல்லாஹ் ஒரு சோதனையை வைத்தால், ஒரு பிரச்சனையை வைத்தால் அதோட அல்லாஹ் ஒரு நிம்மதியை வைப்பான், ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் வைப்பான், ஒரு லேசா அல்லாஹ் வைப்பான். குர்ஆன் சொல்லுகிறது, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்தோட அல்லாஹ் ஒரு லேசை வைப்பான், ஒரு கஷ்டத்தோட அல்லாஹ் ஒரு நிம்மதியை வைப்பான், கவலைக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தை வைப்பான். எனவே அதனால தான் குர்ஆன் சொல்லுகிறது, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்க பொறுமையை கொண்டும், பொறுமையை வைத்து, தொழுகையை வைத்து அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிக் கொள்ளுங்க, அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்க, செய்கிற பொறுமை இறைச்சி அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்க, இறைவா எனக்கு இப்படியான சோதனை, இப்படியான பிரச்சனை, நான் பொறுமை செய்து கொள்ளுகிறேன், நான் பொறுத்துக் கொள்ளுகிறேன், இறைவா எனக்கு இந்த பொறுமையை கொண்டு இந்த உலகத்தில் நிம்மதியை தா, நான் உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறேன், தொழுகிறேன் யா அல்லாஹ், என்னுடைய தொழுகையை கொண்டு இறைவா எனக்கு நிம்மதியை தா, சந்தோஷத்தை தா, அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்க. ஏனென்றா ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றினா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவருக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஹதீஸ் சொல்லுகிறது, இஹ்ஃபலில்லாஹ் யஹ்ஃபதுக், இஹ்ஃபலில்லாஹ் யஹ்ஃபதுக், நீங்க அல்லாஹ்வுடைய கடமைகளை பாதுகாப்பாக செய்யுங்க, அல்லாஹ்வுடைய கடமைகளை பொதுபோக்கு இல்லாம சரியான முறையில நிறைவேற்றுங்க, உதாசீனம் செய்திடாதீங்க, அல்லாஹ்வை மறந்து வாழாதீங்க. அப்படி நீங்க சரியான முறையில அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்தீங்கன்னா ஹதீஸ் சொல்லுகிறது, அல்லாஹ் தஆலா சொன்ன செய்தி, யஹ்ஃபதுக, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், தஜிதுஹு திஜாஹக், அல்லாஹ்வுடைய உதவியை நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். ஒரு பிரச்சனையான கஷ்டம், கஷ்டமான நேரம், தேவையான நேரம், அத்தியாவசியமான ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கிறது. துனியாவில் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வழிகள் இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் குர்ஆனிலே? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன்,
மனிதர்கள் இஸ்திக்பாரோடு இருந்தா இஸ்திக்பாரோடு பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவது பாதுகாப்பு. மா கான அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். மனிதர்கள் இஸ்திக்பாரோடு இருந்தா அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். இஸ்திக்ஃபார் இந்த உலகத்தில் வாழுகிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அதே போன்று தான் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கடமைகளை இபாதத்துக்களை செய்வதும் பாதுகாப்பு. அதையும் தாண்டி சோதனை வருகிறதா, அது அல்லாஹ்வுடைய இரக்கத்தினால் வருகிறது. ஹதீஸ் சொல்லுகிறது, இதா அஹப்பல்லாஹு அப்தன் இப்தலாஹுல்லாஹ், இதா அஹப்பல்லாஹு அப்தன் இப்தலாஹுல்லாஹ். ஒரு அடியானை அல்லாஹ் நேசம் வைத்தால், இரக்கம் வைத்தாலும் அல்லாஹ் அந்த அடியானை சோதிப்பான். இரக்கத்தினாலும் அல்லாஹ் சோதிப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சோதிக்கலையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சோதிக்கலையா? 12 வருடங்கள் நோய். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 வருடங்கள் நோய். உருவனை மாறியது. முதுமை அடைந்த ஒரு தோற்றத்துக்கு அவர்கள் மாறினார்களே. பார்த்தால் அவருடைய அந்த அழகிய தோற்றமே மாறி இருந்தது. 12 வருடங்களின் பின்னால்தான் அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுத்தான், அல்லாஹ் நிம்மதியை கொடுத்தான். சில மனிதர்கள் யோசிக்கிறாங்க, சோதனை வந்திருக்கிறது, பிரச்சனை வந்திருக்கிறது, துஆ கேட்டேன், உடனே அது நடக்க வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று யோசிக்கிறவர்களும் இருப்பார்கள், சொல்லுகிறவர்களும் இருப்பார்கள். எனக்கு ஒரு பிரச்சனைப்பா, எவ்வளவு காலமா துஆ கேட்கிறேன், எவ்வளவு நாளாக அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன், கையேந்துகிறேன், அது இன்னும் நடக்கல, அல்லாஹ் என்ன மறந்துட்டா, அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கிடையாது என்று நம்பிக்கை இழக்கிறவர்களும் இருப்பார்கள். அது தவறானது, அது பிழையானது. ரப்புல் ஆலமீன் அவனுக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும், எதை எடுக்க வேண்டும் என்கிறது அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும். நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒன்றை கேட்டிருப்போம், அல்லாஹ் தரமாட்டான், அல்லாஹ் தரமாட்டான். ஒன்றை அல்லாஹ்விடத்தில் கேட்போம், இறைவா இருக்கிற பிரச்சனையை நீக்கு, அல்லாஹ் நீக்க மாட்டான். நினைத்தது எல்லாம் நடக்காது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்கள் விரும்புகிற ஒன்றை நாம் உங்களுக்கு தரமாட்டோம். அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்க ஒன்றை விரும்புவீங்க, இதுதான் நடக்க வேண்டும், இந்த திருமணம் நடக்க வேண்டும், இவர் என்னுடைய மகளுக்கு மருமகனாக, என்னுடைய மகளுக்கு கணவராக வர வேண்டும், எனக்கு மருமகனாக வர வேண்டும், மருமகனாக வர வேண்டும், இந்த வீட்டை வாங்க வேண்டும், இந்த காணியை வாங்க வேண்டும், இந்த வியாபாரம் நடக்க வேண்டும், இந்த பொருளை வாங்க வேண்டும், ஆசை வைப்பீர்கள், எதிர்பார்த்து கொண்டு போவீர்கள். இந்த கல்லை வாங்க வேண்டும், இந்த வியாபாரம் நடக்க வேண்டும், எதிர்பார்த்து கொண்டு போவீர்கள், ஆசையோட போவீர்கள், பணத்தோட போவீர்கள். கிடைக்காது, நடக்காது. ஏன்? முதலாவது அல்லாஹ்விடத்தில் சொல்லி போட்டு போறது, யா அல்லாஹ், நலன் இருந்தால் கோர்த்து சேர்த்துடு, கெடுதி இருந்தால் சேர்த்துடாது. போவீர்கள், நடக்காது. அல்லாஹ் சொல்லுகிறான், அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்க விரும்புகிற ஒன்று உங்களுக்கு அது கெடுதியாக இருக்கும், அல்லாஹ் அதை உங்களுக்கு தரமாட்டான். அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். நீங்க ஒன்றை வெறுப்பீங்க, நடக்கப்படாது, இந்த விடயம் நடந்திருக்கப்படாது, இவர் வந்திருக்க கூடாது, இவர் ஆட்சிக்கு வரக்கூடாது, இவருக்கு இந்த பதவி வரக்கூடாது, இவரின் குடும்பத்தில் வந்து சேரக்கூடாது என்று ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள். வெறுப்பதை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். ஏன் தெரியுமா? அதில் ஒரு நலவிருக்கும், கைர் இருக்கும். அல்லாஹு தஆலா சொல்லுகிறார், வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். உண்மையை அறிந்தவன் அல்லாஹ் தான், எங்களுக்கு தெரியாது. வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அல்லாஹ்வே சொல்லுகிறான், வ அன்தும் லா தஅலமூன், நீங்க தெரியாதவர்கள், உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால துனியாவில் சோதனை பிரச்சனைகள் என்கிறது நல்லவர்களுக்கும் வருகிறது, அல்லாஹ்வுடைய இரக்கத்தினால் வருகிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 12 வருடங்கள் துஆ கேட்ட பின்னால்தான் அவர்களுக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுத்தான், சுகத்தை கொடுத்தான். وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ. துஆ கேட்டார்கள், அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுத்தான். வாலிபருடைய தோட்டத்துக்கு அல்லாஹ் அவர்களை மாற்றினான். ஒரு நபியுடைய துஆ அல்லவா? தவறு செய்கிறவரா,
பாவம் செய்கிறவரா? அல்லாஹ்வால தெரிவு செய்யப்பட்டவர், அல்லாஹ்வால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி. அவர் துஆ கேட்டும் அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுக்கிறது, நிம்மதியை கொடுக்கிறது. 12 வருடங்களின் பின்னால என் தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதை விரும்பினார்கள்? மக்காவில் இருக்க வேண்டும், மக்காவில் வாழ வேண்டும், அப்படிதான் விரும்பினார்களே. ஆனா அவர்கள் எல்லாம் மக்கால இருக்க விடல்ல. அல்லாஹ் என்ன சொன்னான்? நபியே, நீங்க மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செல்லுங்கள், மதீனாவுக்கு செல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகவர்களாக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். இங்கே மக்காவில் பிரச்சனை, மக்காவில் கஷ்டம், மக்காவில கவலை, தாங்க முடியாத பிரச்சனை. மதீனாவுக்கு சென்று நிம்மதி அடைகிறார்கள். அல்லாஹ் அவர்கள் எதிர்பார்த்த பிரகாரம் வெற்றிய, நிம்மதிய, சந்தோஷத்தை கொடுக்கிறான் 10 வருடங்களின் பின்னால். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹபீபுல்லாஹ் அல்லவா. அல்லாஹ் உடனே அதை கொடுக்கல, அல்லாஹ் உடனே கொடுக்கல. சோதனைக்கு பின்னால, பொறுமைக்கு பின்னால தான் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். எனவே அன்பானவர்களே, அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருகிறதா? அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம் வருகிறதா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறது தான் ஒரு உண்மையான மூமின். நீங்கள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃலலுல் இபாதி யௌமல் கியாமா, கியாமத் நாள்ல அடியார்களில சிறந்தவர்கள் யார்? கியாமத் நாள்ல சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ் தஆலா சிறந்தவர்களாக சில மனிதர்களை கியாமத் நாள்ல தெரிவு செய்வான். அவர்கள் யாரு தெரியுமா? அல் ஹம்மாதூன். உலகத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள். சந்தோஷம் வந்தாச்சா, வியாபாரம் நடக்கிறதா, பணம் கிடைக்கிறதா, நிம்மதி இருக்கிறதா, பசி போயாச்சா, தண்ணி குடிச்சாச்சா, எல்லாம் ஹைராக நடக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ். எதிர்பார்த்தது நடக்கல, பிரச்சனை, சோதனை, நாடியது நடைபெறல்ல, நிறைவேறல்ல. அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறவர்கள் கியாமத் நாள்ல அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, உலகத்தில் நாம் ஒன்றுக்கும் அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும். பொறுமைக்கு பின்னால தான் ஒரு மனிதனுக்கு வெற்றி இருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சோதனை வந்தது, பிரச்சனை வந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்தார்கள், கவலைப்பட்டார்கள். இப்ப நிம்மதி அடைந்தார்கள். பல வருடங்களின் பின்னால் நிம்மதி அடைகிறார்கள், சந்தோஷத்தை அடைந்தார்கள். ஒரு நபி அல்லவா, ரசூல் அல்லவா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர் அல்லவா. உடனே அல்லாஹ் அவருக்கு நிம்மதியை கொடுக்கல்ல. பல வருடங்கள் பொறுமை செய்த பின்னால், சோதனைக்கு பின்னால், கவலைக்கு பின்னால்தான் அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதிய, வெற்றியை, சந்தோஷத்தை கொடுத்தான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை, நோய், கவலை, பிரச்சனை, இதெல்லாத்தினாலும் அல்லாஹ் அந்த மனிதன் பாவத்தை மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே சகோதரர்களே, சொற்ப கால வாழ்க்கை, துனியாவுடைய வாழ்க்கைக்காக வந்திருக்கிறோம். இந்த உலகம் என்கிறது, குர்ஆன் சொல்லுகிறது, வனபுலூக்கும் பில் கைரி வஷ்ஷர்ரி ஃபித்னா. சில நேரங்களில் உங்களை நலவை கொண்டும் நான் சோதிப்போம். நலவாக இருக்கும், ஆனால் சோதனையாக இருக்கும். சில நேரங்கள்ல கெடுதியை கொண்டும் சோதிப்போம். பொறுமைசாலிகளுக்கு தான் வெற்றி இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் குறுகிய கால வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, கொஞ்ச நாளுடைய வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறோம். காலையானால் மாலையாகுவது உறுதியாக இல்லை. மாலையில இருக்கிறோம், காலையில எழும்புவது உறுதி இல்லாத இந்த வாழ்க்கையில பொறுமை செய்து பொறுமைக்கான கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். அதனால அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, இபாதத்துக்களை நீ கபூல் செய்திடுவாயாக. உன்னால பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக, சாலிஹீன்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக, கபருடைய அதாபை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. பிரச்சனைகள், ஆபத்துகள், கஷ்டங்கள், கவலைகள், எல்லா விதமான பிரச்சனைகளை விட்டு யா அல்லாஹ் நீ எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் வியாபாரங்களை நீ பாதுகாப்பாயாக, எங்கள் வீடு வாசல்களை நீ பாதுகாப்பாயாக, எங்கள் பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயாக, எங்கள் வாகனங்களை நீ பாதுகாப்பாயாக, முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், திடீர் மரணங்களை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. கெட்ட நோய்கள், லேசாக்க முடியாத நோய்கள், டாக்டர்மார்கள் கைவிட
ஏற்படக்கூடிய பொல்லாத நோய்கள், கிட்னி வருத்தம், கேன்சர் வருத்தம் போன்ற நோய்களை விட்டும் யா அல்லாஹ் நீ எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு தேவைகள் வார நேரத்தில் தேவைகளுக்கு போதுமான பணத்தை யா அல்லாஹ் நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாம் செய்கிற இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக. நாளை கியாமத் நாள்ல மேலான சொர்க்கத்தை அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. நரகத்துடைய அதாபுகள், கபருடைய அதாபுகள், ஃபித்னாக்கள் அனைத்தை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களை விட்டும் பிரிந்து கபர்கள்ல வாழ்கிறார்களோ, எங்கள் தாய் தகப்பன்மார்கள், எங்கள் உஸ்தாதுமார்கள், எங்கள் குடும்பத்தார்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு மேலான சொர்க்கத்தை நசீபாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்வோட எங்கள் துனியாவுடைய வாழ்க்கையை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் மௌத்து வரையில, கடைசி வரையில நிம்மதியாக சலாமத்தாக கஷ்டம் இல்லாமல் கடன் பிரச்சனைகளுக்கு மாற்றிக்கொள்ளாமல் நீ எங்களை வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் பிறர்கள் எங்களை வியாபாரத்தில் ஏமாற்றி விடாமல், நாம் அடுத்தவர்களை ஏமாற்றி விடாமலும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا ند له ولا ضد له ولا كفو له ولا مماثل له. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله وحبيبه صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله فاتقوا الله في السر والعلن. قد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث، أو كما قال صلى الله عليه وسلم. واستغفر الله إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله وحبيبه صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله فاتقوا الله وأطيعوه. فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم ارض عن ساداتنا وأئمتنا وخلفائنا أبي بكر الصديق رضي الله عنه، وعن سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وعن سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وعن سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعن سيدنا حمزة رضي الله عنه، وعن سيدنا عباس رضي الله عنه، وعن سيدنا الحسن رضي الله عنه، وعن سيدنا الحسين رضي الله عنه، وعن أمهما سيدتنا فاطمة الزهراء رضي الله عنها، وعن أصحاب رسول الله صلى الله عليه وسلم أجمعين، وعن التابعين وتبع التابعين، ورحمنا معهم برحمتك يا أرحم الراحمين.
اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين فانصرنا على القوم الكافرين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير اللهم إنك تعلم حاجاتنا فاقضها يا قاضي الحاجات اللهم بارك في أموالنا وفي أرزاقنا وفي تجاراتنا وفي كسبنا وفي أموالنا ببركة نبينا وسيدنا محمد صلى الله عليه وسلم اللهم مد أعمارنا بالأعمال الصالحات اللهم احفظنا واحفظ من معنا واحفظ ما معنا من جميع الآفات والمصيبات والمشكلات يا رب العالمين اللهم عافنا من كل بلاء الدنيا ومصيباتها وفتنتها وعذاب الآخرة توفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين اللهم أصلح أحوال المسلمين في كل بلاد العالم خاصة في غزة يا رب العالمين اللهم خذ أعداء الإسلام والمسلمين أخذ عزيز مقتدر يا رب العالمين اللهم قهر أعداء الإسلام والمسلمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون